வழியாக காதல் சொதப்புவது எப்படி படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ண ஓடோடி வந்திருக்கிறேன். சித்தார்த், அமலா பால் லீடிங் பேரா பண்ணியிருக்கிறாங்க. சினிமட்டோகிராஃபி நிரோஷா, எடிட்டிங் பண்ணது வந்து டி.எஸ். சுரேஷ் அப்படின்ட்டு, டைரக்ஷன் பாலாஜி மோகன். ஸோ சித்தார்த் நிரோஷா வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் நாட் அண்ட் ஈட்டக்கி அவங்க வந்து தயாரிப்பு வேலைகளை பார்த்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ட்ரெய்லர் சுமாராக தான் இருக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் இது வந்து ஒரு வினோதமான படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிமாக வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆன ஒரு கதை. இது வந்து ஒரு முழு நீள படமா எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச். ஏன்னா நிறைய சீன்கள்லாம் வந்து புகுத்தணும். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு திருப்பி அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு குறையாமல் இருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாம் வந்து பல வகையில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபுல் டீம் ஒர்க்கு. முதல்ல ஒரு படம் வந்து ட்ரெய்லர் சுமாராக இருந்து படம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கிறது வந்து இந்த படமாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். காதலில் சொதப்புவது எப்படி உங்க டைட்டிலே வந்து சொல்லிடுது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃபிலிம், ரொம்ப போட்டு குழப்பாம பண்ணியிருக்காங்க. இதனுடைய பெஸ்ட் ஹைலைட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சித்தார்த்தனுடைய ஆக்டிங். ஏன்னா படத்தை பூரா வந்து அவர் தான் கேரி பண்ணிட்டு போறாரு. அமலாபால் நல்ல ஒரு ரோல்னாலும் சித்தார்த்தோடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்னொன்று பாலாஜி மோகனுடைய அந்த கதை எழுதும் திறன், ஸ்கிரீன் பிளே எல்லாம். ஏன்னா சித்தார்த்தனுடைய அப்பா அம்மாவாகட்டும், அமலாபாலினுடைய அப்பா அம்மாவாகட்டும், வர ஃப்ரெண்ட்ஸ் விக்னேஷ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு சின்ன கேரக்டர்களுமே சரி, இடையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டு போற கேரக்டர்கள் கூட வந்து அழகா இழைச்சு பண்ணப்பட்டிருக்குது. அதங்காட்டிக்கு வந்து டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கான அந்த பீக்கை போய் தொட்டிருக்கிறாங்க. ஸோ படம் முழுசுமே வந்து ரொம்ப எலிகண்டா தெரியுது. இது கண்டிப்பா கையெழுத்துட்டு வந்து டி.எஸ். சுரேஷ் எடிட்டரா இருக்கலாம். ஏன்னா எடிட்டிங் வந்து ஒரு புது வகையான எடிட்டிங். ஹீரோவே வந்து அவருடைய லவ் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், மற்றவங்க லவ் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாமே. ஸோ அதை ரொம்ப போட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொதப்பிடுவாங்க. பட் தென் இது உண்மையாலுமே புத்திசாலித்தனமான ஒரு ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு விதத்தில் வந்து எடிட்டிங் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அந்த நரேஷன், சித்தார்த்தனுடைய நரேஷனும் வந்து ரொம்ப அழகா நரேட் பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லா. அது ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழுடைய பின்னணி இசை ரொம்ப சூப்பரான பின்னணி இசை. படத்துக்கு என்ன தேவையோ அதை விட்டு கொஞ்சம் கூட பெசகாம அழகா போட்டு தந்துருக்காரு ஃபர்ஸ்ட் டு கடைசி வரைக்கும். உங்களுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னே தெரியாது. ஒரு சீன் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன் தான் அவர் பிரசன்ஸே தெரியும். அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தினுடைய பிளெண்டா இருக்கு எல்லாமே. எடிட்டிங்கும் சரி, இசையும் சரி, பாடல்களையும் சரி, பாடல்களையும் அழகா கதை நிறுத்துறாரு பாலாஜி மோகன். பாலாஜி மோகனுக்கு வந்து ஒரு ஹி டிசர்வ்ஸ் இட். ஏன்னா இதை விட ஜாஸ்தியாவே அவருக்கு வந்து ஹி ஷுட். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிற டைரக்டர் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் கோட்டை விட்டுருவாங்க. பட் தென் அப்பவுமே வந்து நீங்க சில ஒரு 4-5 விஷயம் ரைட்டா பண்ணிட்டே நான் அதை பண்ணியிருப்பேன் இதை பண்ணியிருப்பேன்னு குதிப்பாங்க. பட் பாலாஜி மோகன் அப்படிங்கிறவரு ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு ரொம்ப சைலண்டா, ரொம்ப கேஷுவலா, ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருக்கு இன்னும் பெரிய பெரிய சக்சஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அடித்தளம் இந்த படம் அப்படிங்கிறது. சித்தார்த்த கூட ட்விட்டர்ல சொல்லியிருந்தாரு, ஹிந்தி ரைட்ஸ்க்கெல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அந்த படத்தை பார்த்த எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, நாட் ஜஸ்ட் லவ்வர்ஸ். இந்த படம் வந்து சும்மா லவ்வர்ஸ் ஸ்டாம்ப் குத்திடுறாங்க நிறைய பேர். காதலர்கள் கொண்டாடும் படம் அப்படின்ட்டு. காதலர்கள் பார்க்கலாம். ஏன்னா காதலர்களுக்கு வந்து ஃபுல்லா காதல் இருக்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு காதலை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, தவறுகளை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை எப்படி தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு சொல்லலாம் இந்த படம். பட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போனாலும் முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து எந்த விஷயமுமே இல்லை. ஒரு சண்டை காட்சியோ, தேவையில்லாத சண்டைங்கிறது இல்லை. ஒரு படத்தை ஒரு சீன்ல தான் ஏதோ பிடிச்சி தள்ளுவார், அவ்வளவுதான். அதான் சண்டை, மொத்த சண்டையே. பாடல்களை போட்டு அவுத்து போட்டு ஆடுறதோ எதுவுமே இல்லை. ஸோ அந்தந்த கேரக்டராகத்தான் சித்தார்த்தையும் சரி, அமலாபாலையும் சரி, அந்தந்த கேரக்டராகத்தான் பார்க்க தோணுது இல்லையா. நம்ம வேற பிரிச்சு வந்து தனியா பார்க்க முடியல.
ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க சித்தார்த். ஹேட்ஸ் ஆஃப். நிறைய தமிழ் படங்கள் பண்ணுங்க இன்னும். அது மாதிரி அமலாபாலுக்கு இது ஒரு நல்ல படம். நல்ல ஒரு கரெக்டாக வந்து கேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு இந்த படம். அவங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளம் இந்த படம். ஆமத்தில் வந்து இது ஒரு சூப்பர் பேக்கேஜ், ஒரு ஃபன் பேக்கேஜ். நிறைய டேரக்டரோட பிரில்லியன்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். டைலாக்ஸ் அதே மாதிரி தான், ரொம்ப ரொம்ப சென்சிபிளான டைலாக்ஸ். சும்மா போட்டு எந்த ஒரு நீங்கள் ஒரு சாயலையும், எந்த படத்தோடைய டைலாக் சாயலையும் வந்து இந்த படத்தில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக யதார்த்தமாக டெலிவரி பண்ணுற விதமும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமே வந்து ஒரு என்ஜாயபிள் ஃபிலிம். இன்னைக்கு கூட்டம் கூட இல்லை, தனியாக போய் வந்தால் போர் கூட அடிச்சிருக்கும். இந்த கூட்டம் தான் கூட கமெண்ட் அடிவாங்க. பட் தனியாக உட்காந்து பார்க்கறக்கே வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டைம் போனதே தெரியல. ஸோ அதுதான் அந்த படத்துடைய பெரிய சக்ஸஸ். காதலில் சொதப்பது எப்படி அப்படிங்கிறது காதலருக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பம் ஃபேமிலியாக கூட போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ அமலாபாலுடைய அப்பா அம்மாவுடைய அந்த சின்ன காதல், அந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய படம், மறக்காமல் போய் பாருங்க. இந்த படத்திற்கான என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 4 தருவேன். ஏன் அப்படின்னா, ஒரு புதுமுக டைரக்டர் அப்படிங்கிறவர் இவ்வளோ எலிகண்டா இவ்வளோ சூப்பராக ஒரு படம் தர முடியுமா அப்படிங்கிறது, அது இந்த காலத்தில் யாரையும் காப்பி அடிக்காம, எங்கிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்காம, ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக அகமார்க்கா எவனும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வந்து எப்படி சொல்றது ரெஃப்ரெஷர். ஏன்னா தமிழ் சினிமா வந்து ரீமேக்குகள்லையும் காப்பி அடிக்கிறதுலையும் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்குது. ஒரிஜினல் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியாம அளவுக்கு போறப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுவாங்க. இன்னொன்று, ரொம்ப கருத்து கந்தசாமியா போயிட்டு காதல்னா இப்படி, காதல்னா இப்படி, காதல் இப்படி இருக்கணும் போட்டு டார்ச்சர் பண்ணாம ஒரு யதார்த்தமான காதல் கதையை அழகா எடிட் பண்ணி ஒரு புது விதமா ரொம்ப சென்சிபிளா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. அதோட என்ன வேணும்னு. ஸோ படத்துக்கு வந்து நிச்சயமாக 4 மார்க்குங்கிறது பொருந்தும். போய் மிஸ் பண்ணாமல் பாருங்க. லவ்வர்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா. ஃபேமிலியாக போனாலும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா இன்னும் ரொம்ப குரூரமான விஷயங்கள் எதுவும் இல்லை. ரொம்ப நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. கருத்துக்கள் எப்பவுமே வரவேற்கப்படுகின்றன. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்ப்போம். இன்னும் நிறைய வீடியோஸோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.